2026 தேர்தலிலே அதிமுகவினர் அனைவரும் வெற்றி உறுதி. வெளியான பரபரப்பு தகவல். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது ஒவ்வொரு தொகுதி வாரியாக அங்கு இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களாகட்டும், அதே போல அங்கு இருக்கக்கூடிய வேட்பாளர்களாகட்டும், அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களாகட்டும் அனைவருமே தீவிரமான வாக்கு சேகரிப்பிலே ஈடுபட்டிருந்தாங்க. அது மட்டுமல்லாமல் இந்த தேர்தலிலே அதிமுகவுடைய ஆட்சி என்பது அமைய வேண்டும் என சொல்லி ஒவ்வொரு பகுதி வாரியாக ஒவ்வொரு தொகுதி வாரியாக எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பிலே சூறாவளி சுற்றுப்பயணத்தையும் மேற்கொண்டது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கடந்த 23ஆம் தேதி தேர்தலும் முடிந்துவிட்டது. பல இடங்களிலே பல பிரச்சனைகள் என்பது இருந்த போதிலுமே, அதாவது எந்த ஒரு தேர்தலும் இல்லாத அளவிற்கு 2026 சட்டமன்ற தேர்தலிலே வாக்குப்பதிவு சதவீதம் என்பதும் அதிகரித்திருந்தது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். முதல் தலைமுறை வாக்காளர்கள் அனைவருமே ஆர்வத்துடன் பார்த்தீங்க அப்படின்னா வாக்குகளை செலுத்திருக்காங்க. அது மட்டுமல்லாமல் தமிழக மக்கள் ஏகப்பட்ட நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா 93-94% மக்கள் பார்த்தீங்கன்னா வாக்குகளை செலுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டுதான் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுகவினர் அனைவரும் வெற்றி பெறுவது உறுதி என நமது பாஜகவுடைய துணைத் தலைவர் அதிரடியான ஒரு வார்த்தையை கூறியிருக்கிறார் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது வாக்குப்பதிவு உயர்ந்துள்ளதால் அதிமுக கூட்டணியின் வெற்றி உறுதியாகி உள்ளதாக பாஜக துணைத் தலைவர் KP ராமலிங்கம் தெரிவித்திருக்கிறாராம். சேலத்தில் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து அவர் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். பின்னர் பேசிய அவர் மே 4ஆம் தேதிக்கு பிறகு முதல்வராக பொறுப்பேற்க உள்ளார் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என சொல்லியிருக்கிறார். மேலும் திமுகவின் வாக்குகள் பல இடங்களில் பிரிந்துள்ளதால் தங்களுக்கு வெற்றி உறுதியாகிவிட்டது என நமது பாஜகவுடைய துணைத் தலைவராக கூடிய KP ராமலிங்கம் அவர்கள் கூறியிருப்பது தற்போது அரசியல் வட்டாரத்திலே மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலிலே உங்களுடைய கணிப்புகள் என்னவாக இருக்கிறது? அதாவது அதிமுகவிற்கு பெரும்பான்மை என்பது கிடைக்குமா, அல்லது அதிமுகவிற்கு பெரும்பான்மை என்பது கிடைக்காமல் பாத்தீங்கன்னா கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு இருக்கிறதா, அல்லது அதிமுக தோல்வியைத்தான் தழுவ போகிறதா என உங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் தான். மறுபடியும் மீண்டும் 5 ஆண்டுகள் திமுகவின் கையிலே தமிழகம் சென்று விட்டால் தமிழகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. அதாவது வாக்குப்பதிவு அனைத்தும் முடிந்து விட்டது. இதற்கு மேல் அதை பற்றி பேசி ஒரு புரோஜனமும் கிடையாது. ஆனால் மே மாதம் 4ஆம் தேதி வாக்கிலே முடிவுகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அதிமுக தனி பெரும்பான்மையின் ஆட்சி அமைக்கப் போகிறது என்ற தகவலைத்தான் தமிழக மக்கள் அனைவரும் கேட்க இருக்கிறார்கள் என அதிமுக இருக்கக்கூடிய அனைவருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதியில் யார் எந்த கட்சி ஜெயிக்கிறதோ அந்த கட்சி தான் இதுவரைக்கும் மேலிடத்திலே ஆட்சி அமைத்துக் கொண்டிருக்கிறது. அது இந்த முறை மாற்றம் வருமா அல்லது நடக்குமா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.